நாடாளுமன்ற தேர்தல் தேதி நாளை வெளியாகும் என்ற தகவல் வெளியாகியுள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் தங்கள் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. திமுக தனது கூட்டணியுடன் தொகுதி பங்கீட்டை முடித்த நிலையில் அதிமுக, பாஜக கட்சிகள் கூட்டணி அமைக்க கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்த சூழலில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அணி, டிடிவி அணி ஆகியோர் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது. ஆனால் தற்போது பாஜகவுடன் கூட்டணி அமைக்க ஓபிஎஸ், டிடிவி கட்சியினர் பின்வாங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் ஓபிஎஸ், டிடிவி அணியினரை தாமரை சின்னத்தில் போட்டியிட வைக்க பாஜக முயற்சி செய்து வருகிறது. ஏற்கனவே தமிழகத்தில் பாஜகவுடன் கூட்டணி போடும் கட்சிகள் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்துள்ளதால் தற்போது அது விஸ்வரூபமாக எழுந்துள்ளது. முதலமைச்சராக இருந்துள்ள ஓபிஎஸ்க்கு இது பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. டிடிவியும் தேர்தல் ஆணையத்திடம் குக்கர் சின்னத்தை கேட்டு வாங்கியுள்ள நிலையில் பாஜகவின் இந்த நிபந்தனையால் அதிர்ச்சியில் உள்ளனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.